பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்தேன். நான் எப்பயுமே அடிக்கொருக்க சொல்லுவேன், இந்துக்களுக்கு நாதி இருக்கிற ஒரே கட்சி எந்த கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சி தான். நான் ஏன் அடிக்கொருக்க இதை சொல்கிறேன்னு, இப்போ நம்ம முருகபக்தர்கள் மாநாட்டில் ஒரு தீர்மானம் ஏற்றுனாங்க. அந்த தீர்மானத்தை பற்றி இந்த உண்டியல் குலுக்கியோட எம்பி சு வெங்கடேசன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு அந்த இதோட லிங்க் பண்ணி விடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். முன்னணி நடத்திய மாநாட்டிலே ஒரு தீர்மானம் சொல்கிறது, இந்த மலைக்கு மேலே இருப்பது சிக்கந்தர் தர்கா அல்ல. சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கிறது. இது வெறும் கட்டிடம். இது சிக்கந்தர் தர்கா அல்ல என்று இந்து முன்னணியினுடைய மாநாட்டிலே போடப்பட்ட அதிகாரப்பூர்வமான தீர்மானம். ஒரு மத வழிபாட்டு சின்னத்தை அது அதற்குரிய சின்னம் அல்ல என்று மதப்பதமையை, மத வெறுப்பை வெளிப்படையாக உருவாக்குகிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரை மதுரை தமிழ்நாடு காவல்துறை ஏன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற முதல் கேள்வியை நாங்கள் இங்கே முதலில் எழுப்ப விரும்புகிறோம். இத்தனை 400 ஆண்டு 500 ஆண்டு இருக்கிற ஒரு தர்காவை இது சிக்கந்தர் தர்காவே இல்லை என்று ஒரு தீர்மானத்தை போட்ட பிறகு வெளிப்படையாக இஸ்லாமிய மக்களினுடைய வழிபாட்டு உரிமையின் மீது நேரடியாக மறுக்கிற பகைமையையும் வெறுப்பையும் மோதலையும் உருவாக்குற ஒரு தீர்மானம் போடப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகும் தமிழ்நாடு காவல்துறை ஏன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது? ஏன் வழக்கு பதிவு செய்ய உங்களுக்கு தெரியாதா? அனைவரும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இவன் சொல்றான், ஒருத்தவங்களோட மனத்தை வழிபாட்டு உரிமையில தலையிட்டுட்டாங்க, இது அவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி ஆகும், எப்படி ஒருத்தவங்களோட மத வழிபாட்டு உரிமையில தலையிடலாம் அப்படின்னு சொல்ற அந்த உண்டியல் குலுக்கி சு வெங்கடேசன் அவர்களை, அது நீ அப்ப திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது அப்ப இந்துக்களோட மனசு புண்படாதா? தமிழ்நாட்டில் 6 படை வீடுல அது ஒரு வீடு முருகனுக்கு. நீனாலும் 400-500 வருஷம்னு சொல்ற, 1000 வருஷம் அதுக்கு முன்னால உள்ள வரைக்கும் 6 படை வீடு திருப்பரங்குன்றத்துல இருக்குது. அப்ப நீ இதை இப்படி ஒரு மத கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி ஒரு எம்பி நீ பேசணுன்னா அப்ப இது மத கலவரம் வருமா வராதா? என் அன்பு ஹிந்து சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்கு அடிக்கொருக்க சொல்கிறது இது ஒன்று தான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லைன்னா நீ எந்த எல்லா ஜாதியிலையும் ஹிந்துக்கள் இருக்கீங்க. முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறீங்க. முருகன் கோயிலுக்கு எத்தனை லட்சம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, எத்தனை மலை மேலே முருகனுக்கு நீ மாலை போட்டு போகிற. ஆனால் நீ யாருக்கு ஓட்டு போடுற? இந்த மாதிரி உண்டியல் குலுக்கிகளுக்கும். உன் கடவுள் இல்லை, உன் கடவுள் ஒரு கல், ஒரு முட்டாள் கூட்டங்கள் அப்படின்னு சொல்றவனுக்கே நீ ஓட்டு திரும்ப திரும்ப போட்டனா, இந்த மாதிரி உண்டியல் குலுக்கி சு வெங்கடேசன் மாதிரி ஆளுங்கள், ராசா டிஎம்கே கார மாதிரி அவனா மாதிரி ஒரு ஆளுங்கள், டிஆர் பாலு மாதிரி ஒரு ஆளு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஒரு ஆளு வரத்தான் செய்வான். உன் மதத்தை அழிக்கத்தான் செய்வான். நீ வெக்கமே இல்லாம உன் மதத்தை எவ்வளவு இழிவா பேசுறாங்க. நீ எவனாவது கேள்வி கேட்கியா? இல்ல ஒன்ன இப்படி எப்படி இந்த கடவுளை பத்தி பேசலாம்னு வேற எவனாவது கேள்வி கேட்கானா? ஆனா நல்லா யோசிச்சுக்கோ, இதுக்கு உதாரணம் இவன் பேசுறது தான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் உறவுகளே, மத கலவரத்தை யார் தூண்டி விடுதாங்கன்னு சொல்லி நீங்களே நல்லா பாருங்க. அது ஆக்சுவலி திருப்பரங்குன்ற மலை தான். முருகனோட 6 படை வீடுல ஒரு வீடு அது. அந்த திருப்பரங்குன்ற மலையை முருகனுக்கு சொந்தமான மலை, திருப்பரங்குன்ற மதத்துக்கு சொந்தமான மலைன்னு சொல்லிட்டாங்கன்னு அது திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற முருகனுக்குள்ள மலையை முருகன் சொன்னதுனால எந்த மதம் பாதிக்கப்பட்டுரும்? இவன் தூண்டி விடுதான் பார்த்தீங்களா? அவங்க மனசு புண்பட்டு போயிருமா? அப்ப நீ இப்படி சொல்லும் போது இந்துக்கள் மனசு புண்படாதா? கோடிக்கணக்கான பேர் மாலை போட்டு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க கோடிக்கணக்கான பேரோட மனசு புண்படாதா? இவங்க மனசு மட்டும்தான் புண்படுமா? நீ போய் இதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிய. காவல்துறை வழக்கப்பட சொல்ற ரைட்டு. நீ இவங்க மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லி இப்படி குதிக்கிய. அது எப்படி சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படி வழக்கு போட சொல்லணும், அப்படி சொல்லணும், சர்வாதிகாரம் அப்படி இப்படின்னு சொல்றிய. ஒரு 120 கோடி மக்களுக்கு சாமி கும்பிடுற ஒரு ராமபிரான ஒரு அயோக்கிய பெய தான் வீட்டில் மலை அடைச்சிக்கிடுச்சு. அந்த மலத்தை அள்ளுறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு அயோத்திக்கு போய் ராமர்னு ஒருத்தன் இருந்தான், அவனை கூப்பிட்டு அமைச்ச வரமாட்டான்னு சொன்னால் நான் கூலி அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டேன். கூலி அதிகமாக தரேன்னு சொன்ன உடனே வந்துட்டான்.
அவனுக்கு ஒரு முட்டி சாராயத்தை கொடுத்தேன், அப்படியே குடிச்சிட்டு மலை குழிக்குள்ள உள்ள விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னானே. அப்போ அந்த 120 கோடி மக்களோட மனசு எப்படி புண்பட்டிருக்கும்? அவங்க வழிபாட்டு உரிமையை நீ அதை பற்றி ஏன் நீ கேள்வி கேட்கல? அப்போ அவன் மதம் அவனுக்கு நீ தானே சொல்கிற அவன் மதத்தை கும்பிடணும்னு சொல்லி. அப்போ இதுக்கு நீ ஏன் கண்டனம் தெரிவிக்கல? என் அன்பு ஹிந்து சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தீர்மானம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி அவனை கைது பண்ண சொல்கிற இந்த வெங்கடேசன் எம்பி, கம்யூனிஸ்ட் எம்பி, இந்த உண்டியில் குளிக்கிட்டு அலைவாங்கள கம்யூனிஸ்டுக்காரன், அந்த கட்சிக்கார எம்பி, டிஎம்கேல காசு வாங்கிக்கிட்டு இந்த நாய்கள் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கிறவன் சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பரங்குன்ற மலையை தான் இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ள இந்த மத கலவரத்தை உண்டு பண்ணி விடணும்னு தான் டிஎம்கே, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவன் இவன் பூரா ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி அவன் இது மூலியமாக இவங்க ஓட்டு வாங்கி அதிகரிச்சுக்கிறதுக்காக மத கலவரத்தை தூண்டி விடுறான். அப்போ உனக்கு எங்கே அறிய போச்சு இந்த ஹிந்துக்களுக்கெல்லாம்? உன் கடவுளை எவ்வளோ கொச்ச கொச்சையா பேசுகிறான். எவனாவது நீ கேட்டையா? உன் கோயில்னு சொன்னதுக்கு அவங்க மனசு புண்பட்டுரும்னு சொல்லி உங்களை கைது பண்ண சொல்கிறான், ஒரு வழக்கு பதிவு சொல்லலாம். ஆனால் உன் கடவுளை 120 கோடி மக்கள் கும்பிடுற ராமபிரானை மலாரில் வச்சானா ஒருத்தன், அதுவும் ஒரு முட்டி சாராயத்துக்கு அதை குடிச்சிட்டு தொப்புன்னு உள்ளே விழுந்துட்டானா. அப்போ உங்கள் 120 கோடி மக்களோட மனசு புண்படலையா? நீ யோசிக்க வேண்டாமா? முட்டாள்தனமாக நீ எப்படி இருக்க? இவன் பேசிட்டு போகிறான்ல, அப்போ உனக்கு எங்கே போச்சு அறிவு? இன்னொருத்த நீலகிரி தொகுதி எம்பி அவன் என்ன சொல்கிறான்? இந்து கடவுளே கிடையாது, இந்து மதத்தவே அழிக்கணும், இந்து மதமே இருக்கக்கூடாது அப்படிங்க. அப்போ நீ அதுக்கும் அவனுக்கு தான் ஓட்டு போடுத. முட்டா பயல்களே, உங்களுக்கு என்னைக்கு அறிவு வரும்? என்னைக்கு அறிவு வர? ஓன் தெய்வம் தான், ஓன் தெய்வம் இருக்கிற மலையை இன்னொருத்தனுக்கு உள்ளதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவனும், டிஎம்கே காரனும், கம்யூனிஸ்டுக்காரனும் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கான். இத்தனைக்கும் வம்பு தும்புக்கு போகலை. நீ ஓன் தெய்வத்தை நீ கும்பிடுத, ஆட்டையை போடலை. அப்படி இருந்தும் ஓன் தெய்வங்களை எவ்வளோ கொச்சையா பேசுகிறான். ஆனால் அதை கண்டிச்சு இந்த மாதிரி எவனாவது செஞ்சானா? இது அவன் மத வழிபாட்டு உரிமையா? அவனோட மனசு புண்பட்டுருச்சான், இதனால காவல்துறை வழக்கு போடணுமா? அப்போ உங்கள் தெய்வத்தை இந்து மதத்தை அழிக்கணுமுங்க ஒருத்தன் சனாதனத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சு கட்டணுமுங்க ஒருத்தன். அப்போ நீ எங்கே போன? சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்ற ஒவ்வொருத்தனும். மாலை ஓட்டு விரதம் இருந்து நீ போய் என்ன செய்ய? உன் தெய்வத்தை இப்படி ஒருத்தன் கொச்சையா பேசுகிறான், அவனுக்கு தான் நீ திரும்பியும் ஓட்டு போடுற. ஒரு எம்பி டிஆர் பாலு ஒரு எம்பி என்ன சொல்கிறான்? 1000 அவரோட கோயில்கள் அடித்தவங்க, மாரி கோயில் அடித்தேன், காளி கோயில் அடித்தேன், சரஸ்வதி கோயில் அடித்தேன், இடிச்சிட்டு அதே அந்த முட்டாள் ஹிந்துக்கள் கிட்ட எப்படி ஓட்டு வாங்கி நான் சேவிக்கணும்னு பாருன்னா. உன்னை முட்டாளுன்னு சொன்னதுக்கு பதிலாக இன்னும் தரக்குறவான வார்த்தையை சொன்னால் கூட நீ ஏற்றுக்குருவ. அவனைத்தான் ஓட்டு போட்டு சிறுபெரும்புத்தூரில் செவிக்க வச்ச. இந்த நீலகிரி தொகுதியில் எம்பி ராசான் இருக்கானே, டிஎம்கே எம்பி, அவன் என்ன சொல்கிறான்? இந்து மதத்தை ஒழிச்சே தீரணும், இந்து மதமே இருக்கக்கூடாது அப்படிங்க. அவனை நீலகிரி தொகுதியில் ஓட்டு போட்டு செவிக்க வச்ச பிறகு எப்படி உன் மதத்தை வாழ விடுவான்? இதெல்லாம் சொன்னாமல, இதனால உன் மனசு புண்படாதா? இந்துக்கள் 120 கோடி இந்தியாவில் வாழ்கிறீங்க, 120 கோடி மக்களோட மனசு புண்படாதா? இந்த துணை முதல்வர் உதயநிதி என்ன சொன்னான்? சனாதனத்தை டெங்கு மலேரியா போல ஒழிப்போம்னு சொல்கிறான். அதுக்கு நீ ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. ஒரு ஒன்றுக்கு மற்ற வார்த்தை இத்தனைக்கும் ஏன் வீடுன்னு சொன்னதுக்கு அவங்க மனசு புண்படும்னு காவல்துறையில் பதிவு பண்ணணும் போராட்டம் பண்ணுறான் இந்த கம்யூனிஸ்டுக்காரனும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரனும், டிஎம்கே காரனும். ஆனால் ஓ மொதத்தை கொச்சையா பேசலாம். நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ இங்கே உனக்கு நீ இருக்கிறத விட்டுருவ, உன்னோட சந்ததிகள் வரும் பாரு, அப்போ உன் தெய்வமே இருக்காது, ஒழிச்சிருவான். நீ வம்புக்கு போன்னு சொல்லலை, நீ வம்புக்கு போ மித்த மதத்தை துன்பப்படுத்துன்னு சொல்லலை, ஒன்றை அடிக்க வரும்போது ஒன்றை தற்காத்து கொள்ளுன்னு தான் சொல்கிறான். இந்த அந்த வெங்கடேசன் என்ன சொல்கிறான்? அது சிக்கந்தர் மலையா, அதை திருப்பரங்குன்ற மலை தான் கோர்ட்டே சொல்லிடுச்சு, மதுரை உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு அது திருப்பரங்குன்ற மலைன்னு. அப்படி இருந்து இந்த எச்ச நாய்கள் என்னெல்லாம் சொல்லுது? அப்போ நீ எவ்வளோ விழிப்போடு இருக்கணும்? நான் திரும்ப சொல்கிறேன், என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஹிந்து சகோதர சகோதரிகளே, நீ அடிக்க குனிஞ்சிக்கிட்டே இருந்தனா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நீ 120 கோடி இருந்து என்ன பண்ண?
உன் தெய்வத்தை ஒன்றை வச்சுக்கிட்டே கெட்ட கெட்ட வார்த்தையை பேசலாம். கெட்ட கெட்ட வார்த்தையை பேசலாம். நீ ஒன்றும் ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்க, ஒன்றும் தெரிய வைக்க மாட்டேங்க. ஆனால் இவன் இங்கே பாருங்கள், இவனுக்கு எத்தனை பேர் அன்னைக்கே முருகபக்தர்கள் மாநாடு நடத்த விடாமல் கெடுக்கிறதுக்காக இவ்வளவு வருடமாக அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போகாத திருமாவளவன் அன்னைக்கு போனார். உனக்குத்தான் அவன் என்ன சொன்னான், கூம்பு வடிவில் இருந்தால் அது ஒன்று, இந்த வடிவில் இருந்தால் அது ஒன்று, அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தால் அது இந்து மதம்னு சொன்னான். நீ அதுக்கப்புறமும் நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கலாமா, டிஎம்கேல இருக்கலாமா, கம்யூனிஸ்டில் இருக்கலாமா? இந்த கட்சியிலெல்லாம் இருந்தால் நீ ஒரு முருகன் கோயிலுக்கோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ ஒரு ஓம் சக்தி கோயிலுக்கோ நீ மாலை போடலாமா? நீ நல்லா சூடு சொரணை உள்ளவன், உன் மாலை உன் குடும்பம், உன் தாய், உன் தெய்வம், உன் தாயவோ உன் தகப்பனையோ உன் குடும்பத்தையோ ஒருத்தன் தவறாக பேசுனா நீ என்ன செய்வ? இப்படி தான் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பியா? உனக்கு ரோசம் வரலை? சோத்தில் உப்பு போட்டு தானே திங்க. அப்போ சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன் என்ன செய்யணும்? அவன் என்ன ஒன்றுமே இல்லாத வார்த்தைக்கு எப்படி மதக்கலவரத்தை தூண்டி விடுதான்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த முருகப்பிரான மலைக்குழிக்குள்ளே ஒரு முட்டி சாராயத்தை கொடுத்ததுனால மலைக்குழிக்குள்ளே விழுந்துட்டான். ராமனும் லட்சுமணனும் ஹனுமனும் ஒரு பட்டு கட்டைப்பீடியை கொடுத்த உடனே அவனும் மலைக்குழிக்குள்ளே குளிச்சுட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான். இதே மாதிரி மித்த மதத்துகளில் இவன் சொல்லிட்டு இருந்துட முடியுமா? விட்டுருவாங்களா? அப்போ நீ எந்த லெவலுக்கு இருக்கன்னா நீ யோசிச்சு பார்த்துக்கோ. உன் மதத்தை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா நீ வாங்கிக்கிட்டே இருக்கன்னா அப்புறம் நீ எதுக்கு சொல்லு? நீ எதுக்கு அந்த மதம் எதுக்கு? நீ எதுக்கு அந்த மதத்துக்குள்ளே இருக்க? கேள்வி கேட்க வேண்டாமா? நீ இந்த இதை சொன்னதுக்கு இத்தனைக்கும் ஓன் வீடுன்னு சொன்னதுக்கு அவன் மனசு புண்பட்டுருமுங்க, தூண்டி விடுதான், மத கலவரத்தை தூண்டி விடுறான். இவங்க மதவாதி இல்லையாமா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியான். நம்ம என்ன சொல்கிறது? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் இருந்தால் மத கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இந்து கோயில்களை பூரா இடிச்சிட்டு இந்துக்களை பூரா கொன்றுவான், கண்டிப்பாக கொன்றுவானுங்க இந்த டிஎம்கேக்காரன். மித்த மதத்தோட நம்ம சகோதர சகோதரியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவன் வாழ விட மாட்டான். குச்சி வச்சு தோண்டி விட்டுக்கிட்டே இருந்து ஒன்று அப்படி சொல்லிட்டான், ஒன்று இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியே நம்மளை ஒழிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் எவன் நல்லவன் கெட்டவங்கன்னு பார்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்கள் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.